அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். மொர்தெகாயை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய பார்வையிலே அப்படித்தான் இருக்கிறோம். மொர்தெகாய் பாருங்களேன், எஸ்தர் 10 எஸ்தர் 9:4 பாருங்களேன். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்ப மொர்தெகாயை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் ராஜா அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்போ அவன் பெரியவன், மேன்மேலும் பெரியவன். தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் நல்ல ஒரு பெரிய இடத்துல வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய நிலை மாறும், நாம் இருக்கிற சூழ்நிலை மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10:3 பாருங்களேன், எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாதவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமா இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். அப்ப இவன் எப்படிப்பட்டவன் பாருங்களேன். பெரியவன், மேன்மேலும் பெரியவன், ராஜாவுக்கு இரண்டாவது மாணவன், அடுத்து பிரியமானவன், அடுத்து நன்மை செய்பவன், தன் ஜனத்தின் சமாதானத்துக்காய் பேசுகிறவன். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவன். அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் உயர்ந்ததும் பெரியதுமா இருக்கிறது. தேவன் உங்களை பெரியவர்களாக, நீங்கள் இருக்கும் இடத்திலே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா உங்களை வைக்க விரும்புகிறார். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே கர்த்தர் உங்களை பெரியவர்களாக வைக்க விரும்புகிறார். அதுவே உங்களை பற்றி ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. யோசேப்பு அடிமையாய்த்தான் போனான். ஆனால் தேவன் அவனை சிறைச்சாலையிலும் உயர்த்தி வைத்திருந்தார், அரண்மனையிலும் உயர்த்தி வைத்திருந்தார். அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். ஒரு உயர்வு உங்களை தேடி வரும். ப்ரமோஷனுக்காக ஒரு வேலை வெயிட் பண்றீங்களா? நான் சொல்றேன், அது உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்க இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஆமென். எப்படி மொர்தெகாய்க்கு ஆண்டவர் மேன்மேலும் பெரியவனானான், அவன் கீர்த்தி பிரசித்தமாயிற்றோ, தேவன் உங்களை மேன்மேலும் பிரசித்தப்படுத்தி மேன்மேலும் பெரியவர்களாக வைப்பார். ஆமென். அதுக்கப்புறம் இந்த மொர்தெகாய் எப்படி இருக்கிறான்னா, ராஜாவுக்கு இரண்டாவது. அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் நம்மை அவருடைய வலது பாரிசத்திலே வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவருக்கு வலது பாரிசத்திலே, ஆண்டவருக்கு அடுத்து நம்ம. ஆமென். அப்போ தூதர்களுக்கு அவர் அந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை, நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்திலே பிதாவுக்கு அடுத்து, இயேசுவுக்கு அடுத்து வீற்றிருக்கிறோம். ஆமென். ராஜாவுக்கு இரண்டாவது. அப்ப எவ்வளவு பெரிய உயர்வு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, அவன் பிரியமானவன். அப்போ சகோதரருக்கு பிரியமானவன். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய மக்களுக்கு நாம் பிரியமானவர்களா இருக்கிறோம். அவர்கள் நம்மளை பார்க்கும்போது, அப்பா அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்ல போறாங்க. ஆமென். பகைக்கிறவர்கள் இனி இருக்க போவதில்லை. நாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவையும் பார்க்க போகிறார்கள். ஆமென். அப்ப நம்மகிட்ட இருக்க சில காரியங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மை, ஜனங்களுடைய நன்மையை நாடுகிறவன். நம்ம இங்க இருக்கிற நோக்கமே நன்மை செய்யும்படியாய். ஆமென். அப்போஸ்தலர் 10:38, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறதே நன்மை செய்யும்படியாய், நல்ல காரியங்களை செய்யும்படியாய். ஆமென். தேவனை வெளிப்படுத்தும்படியாய் நன்மைகளை செய்வதற்காக நாம் கர்த்தரின் செய்கையாயிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவன். ஆமென். சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருந்தான். கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். அப்போ நாம எங்க போறோமோ அங்க சண்டை இருக்காது. ஒருவேளை குடும்பமே புரிந்திருந்தாலும் நம்ம அங்க போய் பேசும் பொழுது அந்த குடும்பம் ஒன்று சேரும். ஆமென். கர்த்தர் உங்கள் மூலமாய் சில குடும்பங்களை இணைக்க விரும்புகிறார். சில பிரிந்திருக்கும் குடும்பங்கள் உங்கள் மூலமாய் இணைக்கப்பட போகிறது. ஒருவேளை உங்க குடும்பத்திலே சிலர் யாராவது பிரிந்திருந்தாங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டு அந்த குடும்பத்தை கட்டுவார். ஆமென். உங்களை பேச வச்சு ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்ட போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்ய போகிறார். ஆமென். அப்ப நாம் பெரியவர்களா இருக்கிறோம். அடுத்து ஆண்டவர் நம்ம இன்னும் மேன்மேலும் பெரியவர்களாக வைக்க போகிறார். அவருக்கு அடுத்ததாய் நம்மை வைத்திருக்கிறார். நாம்
ஜனங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம், அதே நேரத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் தேவனையும் தேவனுடைய அன்பையும் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம், இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம், தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியில இருந்து தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.